श्रीमते रामानुजाय श्री विष्णु चित्त कलंदर कल्पवल्ली श्री रंगराज हरिचंदर योग दृश्या साक्षात् क्षमां करुणया कमलामिवान्यां गोदामनन्य शरणमहं प्रपद्ये उत्तमமான மார்கழி மாதம் மார்கசீஷ மாதம்னு சொல்லக்கூடிய தனுர் மாதத்தில் சிறு காணொலி உபன்யாசத்தை கிரியாசமரட்சணம் சமர்ப்பிக்கின்றோம். அத்தனை பக்தஜனங்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவாளுக்கும் புதிதாக வரக்கூடியவர்களுக்கும் வரவேற்று வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு வரும் காலங்கள்லாம் சுபிக்ஷமாக நம்மளாம் இருக்கும்படியாக பிரதான்கிட்ட பகவத் பாகவத் ஆச்சாரிய கிருபையில் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த காணொலி அமைகிறோம். இந்த காணொலியில் என்ன பார்க்கிறோம்னாக்க, பெருமாளுக்கு பல கோவில்கள், திவ்யதேசங்கள், புதுசாக ஏற்பட்ட கோவில்கள் எல்லாமே இருக்கட்டும், ஆகமோக்தமாகவே புதுசாக ஏற்பட்ட கோவில்களாக இருக்கட்டும், திவ்யதேசங்கள் எல்லாமே ஆகமோக்தமாகவே பவித்ரோத்ச கர்மணி, எதுக்காக அந்த பவித்ரோத்சவம் பண்ணுறோம் அப்படின்னு ஒரு சொல்லுவா பெரியவாங்க. அந்த பவித்ரோத்சவங்கள் சுத்தி பண்ணக்கூடியது. பெருமாள் இல்லை, நம்ம போய் பெருமாள் பக்கத்தில் இருக்கிற எல்லாத்தையும் அங்கே ஏற்பட்ட தோஷங்கள், சம்வத்சராதி தோஷங்கள், இது வருஷம் பூரா நம்ம விட்டு போனது, பின்னமானது சின்னமானது விட்டுருக்கோம், எத்தனையோ ஸ்கிப் பண்ணியிருக்கோம், தவிர்க்கப்பட்டிருக்கும், காலதேசங்களாக இருக்கும், திவ்யதேசங்களாக இருக்கட்டும். இந்த பவித்ரோத்சவங்களை பண்ணுவோம். 3 நாள் 5 நாள்னு பண்ணுவாள். அது கணக்கு இருக்குது, சுக்லபட்ச ஏகாதசி ஆரம்பிச்சு பண்ணுவாள், ஏதோ இருக்கட்டும். அந்த பவித்ரோத்சவம் எதுக்காக பண்ணுறோன்றது சொல்லிட்டோம். அந்த 365 நாள் அப்படின்றத விட்டு போன ஆராதனங்கள், காலதேச வர்த்தமானங்களாலையும் தவிர்க்க முடியாத காரணங்களே பண்ணதெல்லாம் பிராய்ச்சித்தமான இடம் பவித்ரோத்சவம்னு சொல்லியிருக்கு. அந்த பவித்ரோத்சவம் பண்ணி சுத்தி பண்ணிக்கிறோம் இல்லையா, நம்மளையும் சுத்தி பண்ணிக்கிறோம், ஆச்சாரங்களை குறைவில்லையும் சரி பண்ணிக்கிறோம், க்ஷமா பிரார்த்தனைன்னு சொல்லிக்கிறோம். அதை அப்பேற்பட்ட அந்த விதமான பவித்ரோத்சவம் அர்ச்சகா பெருமாள்கிட்ட பண்ணி அதை பவித்திரம் பண்ணிடுறா. சாமானியமான நம்மளுக்கு பவித்திரம் எது தெரியுமா? இது ரொம்ப சுலபமாக அடியனுக்கு தோடித்து ஆண்டாள் தாயார் பிராட்டியை பூமி தேவி சாட்சாத் க்ஷமாம் கருணா கமலாமிவான்யாம், க்ஷமை அப்படின்றது அவ்வளவு பூமி பாரத்தை பொறுத்துட்டு இருக்கிறார். க்ஷமா, இதனால் அவளுக்கு அந்த சோகம் ஏற்பட்டுருக்கு. அதை பொறுத்து கொண்டு அதை அவள் ஏற்றுண்டு பெருமாள்கிட்ட கொண்டு போய் நம்மளுக்கு இது பண்ணுறார். இந்த பிரகிருத்தியில் பூமியில் நம்ம நல்லா இருக்கணும். பூமி பிராட்டியோட அனுகிரகம் எப்படி லக்ஷ்மி கடாட்சத்தோடு நம்ம தாயார்கிட்ட இருக்கிறோமோ, அவருடைய அனுகிரகம் வேணுமோ, பூமி பிராட்டி அனுகிரகம் கட்டாயமாக வேணும். இங்கே சர்வே பண்ணோம், எல்லா பாவங்களும் தொலைக்கிறதுக்காக தான் பிறகு எடுத்து நம்ம மேலே போகிறோம். அதனால் எந்த தேசங்கள் எங்கே பிறந்தாலும் இங்கே பாரத தேசத்தில் நீராடி இங்கே குறைச்சிட்டு பிறவி இல்லா ஒரு பெரிய இடத்துக்கு போயிடணும், அந்த மேல் பேரின்பம்னு. அப்போது இது என்ன விதம்னாக்க, தாயார் அனுகிரகத்தால் நம்ம குழந்தைகளுக்கு அம்மா தான் எல்லா விஷயங்களும் சொல்லி தருவா, கைட் பண்ணுவா. அப்பா கொஞ்சம் முரட்டு சுபாவமாக இருந்தாலும் அம்மா சோலமாக கணக்கு பாடமாக இருக்கட்டும், இதாக இருக்கட்டும் திருத்தி கொள்வாள், திருத்தி பண்ணி கொள்வான்னு சொல்லலை. அது இந்த ரூபத்தில் தான் இருக்கும். அப்போ அவள் என்ன பண்ணுறான்னா, நீங்கள் எத்தனையோ வருஷக்கணக்காக வெறுமை தூங்கிட்டு இருக்கிறதும், காலங்களுக்கு எழுந்து விளக்கேற்றுறது இல்லை, காலங்களுக்கு தவிர்த்து விளக்கேற்றுறது, இத்தனையோ காலதேச தர்மானங்கள் விஷயங்கள் தவிர்க்க முடியாது, இதெல்லாம் போகிறது இல்லையா. இந்த 30 நாளை ஒரு பக்தி பிரபாவத்தில் கொண்டு உங்களுக்கு எனக்கு இன்னார் இனியார் இல்லாத பக்தை பாகவதை சா என்கிறபடியே பக்தர்களும் பாகவதோத்தமமாக சேர்ந்து கொண்டாடக்கூடிய இந்த மார்கழி மாதம் கொடுத்தாக்க, பக்கத்தில் இருக்க வைப்ரேஷனாக நம்ம கிளப்பி விட்டுறோம். 5 மணிக்கு நம்ம மணி எழுந்துக்கலன்னா டக்குனு மணி அரிசி சத்தம் எழுந்துக்குவோம். எல்லா இல்லங்களிலும் அனைத்து இல்லத்தாரும் வந்து ரொம்ப வாங்கின்றது, அனைத்து இல்லத்தாரும்னு அவ்வளவு அனைத்து இல்லத்தாரும்னு வந்துடுது. இங்கே வேற எந்த பேதத்துக்கே இங்கே இடமே இல்லை, வியாக்கியானமே வேண்டாம். அப்படி இருக்கக்கூடிய காலகட்டங்கள் தாயார் கொடுத்துருக்கா. அப்போ பிராம முகூர்த்தம்னு சொல்ல 4:06 கணக்கு சொல்லுவாள். அந்த 4:06 பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து எவர் ஒருவன் காயத்ரி பண்ணுறானோ அவன் பரிமளிக்கிறான், யார் விளக்கெல்லாம் ஏற்றுறாளோ அவள் பரிமளிக்கிறான். எந்த கிரகங்களில் ஒரு விளக்கேற்றி மார்கழியில் ஏற்றிட்டு நல்ல ஸ்நானாசனம் பண்ணி பெருமாளுக்கு பண்ணி ஃபோக்கஸ் பூரா இந்த காபி டீயில் போகாமல், லாகிரி வசத்தில் போகாமல் பகவத் விஷயமாக போயிட்டு முடிச்சு வரோம் பாருங்க. அந்த உணவு வஸ்துக்களை மறந்து பகவத் விஷயங்கள் இது கிடைக்காது. இந்த 30 நாள் நமக்கு பவித்திரம் பண்ணிக்கிறதுக்காக கொடுத்துருக்காரு. நம்மளை பவித்திரம் பண்ணிக்கணும். இந்த எளிமையான பவித்ரோத்சவம் நமக்கு, பெருமாள் பவித்ரோத்சவம் நமக்கு பவித்திர கர்மணியாக இருக்குது. அவருக்கு உற்சவாதி மனுஷா நம்மளை சுத்தி பண்ணிக்கிறதுக்காக நம்மளை அப்படி ஆதாரமாக நமக்கு இருக்கு இல்லையா, சுத்தம் பண்ணிட்டு நம்ம நின்னோம்னாக்க அனுகிரகம் அதிகம் சீக்கிரம். இது எவ்வளோக்கு எவ்வளோ வருஷங்கள் பண்ணிகிட்டே வருமோ. போன வருஷம் பண்ணிட்டோமே, இந்த வருஷம் பண்ணிட்டோமே, போகவே போகாது. நேற்று சாப்பிட்டோம், இன்றைக்கி சாப்பிட்டோம், நாளைக்கு சாப்பிட போகிறோம்.
அதுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை. நம்மளுடைய கர்மா, நமக்கு விதிக்கப்பட்ட கர்மாக்களை பண்ணிகிட்டே போனால் அங்கே அங்கே ஃபெட்டப்பாகும், அப்செட் ஆகிறதுக்கோ சோம்பேறித்தனத்துக்கோ வராது. நம்மளோட கடமை, சாப்பிட்றது கடமை, பேசுறது கடமை, எல்லாம் டிவி பார்க்குறோம், என்டர்டெயின்மெண்ட்டு, வாழ்க்கை எல்லாம் இருக்கும். 64 கலைகளும் கடமையும் போது பிரதானமான கடமை எதுனா பக்தி மார்க்கம். அதில் சுலபமாக இருக்கக்கூடியது உலகமெங்கும் அப்படின்னு சொல்லலாம். தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியா மட்டும் உலகெங்கும் தமிழ் பாசனம் ஒலிக்கக்கூடியதாக ஆண்டாள் பண்ணியிருக்கா. எவ்வளோ ஏத்தம் பாருங்க அங்கே. அதே மாதிரி கார்த்தால் உஷசுத்தோடு அங்கே பூஜை நடக்கும், ஆராதனம். அப்போ அந்த வேதத்துக்கு ஏத்தம், வேதத்தின் விழுப்பயனை அது அவர் தான் பெருமாள். ஸோ அது வேதோக்தமாக உபய வேதாந்தம், இது பிரபந்தம். இப்போ தாயாருடைய திருப்பாவை, திருப்பள்ளி, அந்த பெருமாளுக்கு அப்படி சுப்பிரபாதம் சொல்கிறோம் இல்லையா, மற்ற நாள் அந்த மாதிரி திருப்பள்ளி அரங்கனையே எங்கும் சென்று ரங்கனை செய்வேன்னு சொல்லியிருக்கு. கடைசியில் அங்கே தான் விழணும். அப்படி இருக்க காலகட்டங்களில் திரு அயோத்தியிலேருந்து இங்கே வந்திருக்கார். இப்போது வர ஜனவரி 22 உலகமே கொண்டாடக்கூடிய ஸ்ரீ ராமருடைய பிரதிஷ்டா உற்சவம் நடக்க போகிறது. இந்த ஆள் மூலியமாக, இவர் மூலியமாக இன்னார் அப்படின்னு ஒரு பெருமாள் செலக்ட் பண்ணி கொடுத்துருக்காரு. அதுதான் காரியம் சக்ஸஸ் ஆகும். அப்படிங்கும்போது அந்த வழியாகவே சக்ஸஸ் பண்ணிட்டு போகிறான். அவனை யார் கருத்து நிறுத்தவே முடியாது. பகவத் சக்தியும் பகவத் அனுகிரகத்தையும் அவன் சங்கல்பத்தை எழுத்து நிற்கிறதுக்கு ஒருத்தருக்கும் பவர் கிடையாது. அவனே பண்ணிட்டு போயிடுவான். அப்போ இந்த காலங்களில் இந்த கட்டங்களில் இப்போ நடக்கணும்னு நியமிச்சிட்டான். அது நடக்கிறது. திரு அயோத்தியிலிருந்து விபீஷ்ண ஆழ்வார் மூலியமாக ஸ்ரீரங்கத்துக்கு வந்த பெருமாள், இஷ்வாகு குலதரன பெருமாள், ஸ்ரீ ராமர் ஆராதிச்ச பெருமாள், ஸ்ரீ ரங்கநாத பெருமாள் என்னக்கூடிய நம்பெருமாள் ரொம்ப அற்புதமாக இப்போ பகல்பத்து 40 உற்சவம் முடிஞ்சு, நம்மளோட மோட்சம் முடிஞ்சு, அற்புதமான விஷயங்கள் போயிட்டுருக்கு. சங்கராந்தி நோக்கி போயிட்டுருக்கோம். உத்தராயண புண்ணிய காலம், பீஷ்மர் மோட்சத்துக்காக காத்துட்டு இருந்த காலம். அம்பு படுக்கிற படுத்திருந்து எப்படா உத்தராயணம் பிறக்கும் அப்படின்னு மேற்கொண்டு மேலே தன்னுடைய சுயத்துக்கு ஏழணும் இல்லையா, அதுக்காக காத்திருந்த காலம். புண்ணியமான உத்தராயண காலம் வருது. மகர சங்கராந்தி காலம். இந்த மார்கழி மாதத்தில் நம்மளை பவித்திரம் பண்ணிக்கிறதுக்காகவும் நம்மளை சுத்திகரிக்கிறதுக்காகவும் இந்த 30 நாள் பாசுரமும் ஒவ்வொன்றும் அற்புதமாக இருக்குது. இதை கேட்க ரசமாக இருக்குது. பல பேர் பல வாயால் பல ராகங்கள் அழகாக பாடுறா. இப்போ வீதி பஜனைகளை பழையபடி ஆரம்பிச்சிருக்கு. முன்காலங்கள்லாம் ரொம்ப அழகாக இருக்குது வீதி பஜனை. வாசலில் கோலம் போட்டு பூஷ்ணி பூ, பரங்கி பூலாம் வச்சு இந்த பசு சாணத்தில் சுத்தமாக இருக்கும். முதல் ராத்திரியே சேர்த்து கோலம் போடுவாள். போட்டி போட்டு கலர் கோலங்கள். அங்கே எதுவுமே ப்ரைஸ் கிடையாது. ரொம்ப அற்புதமாக இருக்கும். பெருமாளுடைய பரிசு சூடகமே தோல்விலே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனே பல்கனும் யாமணிவோம். இந்த பொங்கலில் மகர சங்கராந்திரி இத்தனையும் விரதம் இருந்து, காத்தியானி விரதத்தை இங்கே பாய விரதம் நோன்பு இருந்து, கன்னியாஸ்திரிகளுக்கெல்லாம் கல்யாணம் ஆகணும்னு சொல்லி நல்ல ஒரு ஆத்துக்கார அமையணும்னு சொல்கிறா இல்லையா, அதை மாதிரி பிரம்மச்சாரி இருக்கக்கூடிய வாழ்க்கைலாம் நல்ல பொண்ணு அமைஞ்சு வாழ்வான்னு பெருமாள்கிட்ட பிரார்த்தித்து அமைகிறேன். சுபம் பூயா.